Hi guys, welcome to my channel. Butter chicken masala side dish recipe பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். போன்ஸோட 1/2 kg சிக்கன் எடுத்துக்கங்க. அதை நம்ம ஃபர்ஸ்ட் மேரினேஷன் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் மேலே 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சால்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா, ஒரு ஃபுல் லைம் ஜூஸு எல்லாம் போட்டு 1.5 ஹவர்ஸ்க்கு மேரினேட் பண்ணி ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு நல்ல ஜூசினஸ் சிக்கன் கிடைக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயோட 2 ஸ்பூன் பட்டர் போட்டு நம்ம ஓல் மசாலாவோட ஆனியனை வதக்க போகிறோம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பே லீஃபு, ஒரு ஸ்டார் அனீஸு, அன்னாசி பூன்னு சொல்லுவோம் இல்லையா அது, அப்புறம் ஒரு சின்னமன் பட்டை, அதுக்கப்புறமா ஒரு 2 க்ளோவ்ஸு, ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். இதுலேருந்து வாசனை வர ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 12 பூண்டு பல், அப்புறம் 1/4 கப்பு, 1/4 கப்புக்கு முந்திரி பருப்பு, இது ரெண்டையும் போட்டு வறுத்துக்கோங்க. அது கூடயே காஷ்மீரி சில்லி 12 பீஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். இது ஒரு நல்ல கலருக்காகவும் இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு அரோமா வாசனையும் நம்மளுக்கு கிடைக்கும். மிளகாயிலேருந்து ஒரு நல்ல வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது லேசாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் இது கூட 6 பெரிய தக்காளி, நல்ல சிகப்பாக பழுத்த தக்காளி நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். தக்காளி போட்டதுக்கப்புறமா அது மேலே 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதன் மூலயமா தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிடும். தக்காளிலேருந்து ஜூஸ் வந்தால் போதும், அதோட அதை வதக்கி முடிச்சுக்கலாம். இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அது கூட பெரிய 3 ஸ்பூன் ஃபுல்லாக சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதுலேருந்து தான் நம்மளுக்கு இப்போ காரம் கிடைக்க போகுது. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோடேருந்து பச்சை ஸ்மெல் போகணும், அவ்வளோதான். ஃபைனலாக எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக எண்ணெய் பிரிகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதான் ஸ்டேஜ். அது வந்தவுடனே இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரையோட இலை, கஸ்தூரி மேத்தி சொல்லுவாங்க, அதை போட்டு நல்லா ட்ரையாக அந்த பேனில் வறுத்துக்கோங்க. இது நம்மளோட பட்டர் சிக்கன் மசாலாவுக்கு மேலே லாஸ்ட்டாக போட போகிறோம். இது வாசனைக்காகவும் இதுலேருந்து ஒரு நல்ல கசப்பான டேஸ்ட் கிடைக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கிரேவிக்கு. அதே சேம் பேனில் ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக நெய் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜில். அதை எடுத்து இப்போ நம்ம வறுக்க போகிறோம். ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு சைடுக்கு 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் திருப்பி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 6 மினிட்ஸ் போதும், ஏன்னா கிரேவியோடு இது கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் ஹை ஹீட்லேயே பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரையை.
இப்போ ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன்ஸ் ஆயிலும் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு கீ நெய்யும் திரும்ப போட்டுக்கோங்க. அதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மசாலாவோட மெஷர்மெண்ட் கிடைக்குது இல்லையா, அதே அளவுக்கு வாட்டரை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக ஒரு கிரேவியாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கலக்கி விடலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அகைன் ஒரு பாயில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கன் இதில் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா அது நல்லா பாயில் வரட்டும். ஒரு பாயில் வந்ததுக்கு அப்புறமா 7 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம 6 நிமிஷம் சிக்கனை குக் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 7 மினிட்ஸ் மேலே அது குக் ஆகக்கூடாது. அந்த அளவு டைமிங்கை நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளோட பட்டர் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அது மேலே ஒரு ஆயில் கோட் வர்றது நம்மளுக்கு தெரியும். அதுதான் ஸ்டேஜ். அது வந்தோன்னா நம்மளோட மசாலா ரெடி ஆகிடும். அது மேலே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கஸ்தூரி மேத்தி, அதை பொடி பண்ணி அப்படியே தூவிக்கங்க. கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ண உடனே நம்மளுடைய பட்டர் சிக்கன் மசாலா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இது சப்பாத்தி, ரொட்டி, பிரெட்டோட கூட ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக இதுக்கு க்ரீமி டெக்ஸ்டர் கொடுக்கறதுக்காக நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம். இது இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல வாசனையும் அகைன் ஒரு திக்னஸையும் டேஸ்டையும் கொடுக்கும். பட்டர் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம்.